ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். த புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 15 verse 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து உரைத்த வார்த்தைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐ எம் யுவர் ஹீலர் என்று சொல்கிறார். நான் உன் பரிகாரி. நான் உன்னை சுகமாக்குவேன். நான் உன்னை குணப்படுத்துவேன். உன்னை ஆரோக்கியம் அடைய செய்வேன். உனக்கு எந்த வியாதியும் வராது. எகிப்தியருக்கு வந்த வியாதிகளில் ஒன்றும் உனக்கு வராது என்று சொல்லி இந்த பிரயாணத்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்களிக்கிறார். எந்த சூழ்நிலையிலே இது வாக்களிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்பட்டு அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடக்கிறாங்க. நடந்து அவர்கள் வரும்போது மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வந்தபோது அந்த தண்ணீர் அவங்களுக்கு கசப்பாக இருந்துச்சு. ஏற்கனவே அவங்க தண்ணீர் தாகத்தினால் அவங்க நிறைந்திருக்கிறாங்க. அந்த தாகத்துக்கு தண்ணீரை குடிக்கலான்னு பார்த்தா அந்த தண்ணீர் அது கொடிதான ஒரு கசப்பு, பிச்சு கலந்த கசப்பை போல் அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஜனங்களெல்லாம் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்று அவர்கள் முறையிடுகிறார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது மோசேக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை காண்பித்த பொழுது அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அந்த தண்ணீரின் சூழ்நிலை மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், எந்த கான்டெக்ஸ்டில் ஆண்டவர் சொல்கிறாரு எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னா, ஒரு கசப்பு அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட்ட உடனே நான் உன் பரிகாரியான கர்த்தர், நான் உன்னை சுகப்படுத்துவேன், நான் உன்னை குணமாக்குவேன், எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வராது என்பதை இந்த இடத்துல சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால், இவர்கள் 430 வருஷம் எகிப்தியருடைய அடிமைத்தனத்தில் இவர்கள் கசந்து போய் இவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. எகிப்தை விட்டு வெளியில் வந்தாலும் இவர்களுடைய இருதயங்களில் பார்க்கும்போது அந்த கசப்பு இன்னும் இருக்குது. அவர்களால் மறக்க முடியல, அந்த கசப்பை மறக்க முடியல. அதனால தான் ஒரு கசப்பான ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஆண்டவர் பாருங்க, இந்த மாராவின் தண்ணீரை மாத்திரம் கசப்பை மதுரமாக மாற்றலை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் இருந்த கசப்பையும் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுகிறார். அந்த கசப்பெல்லாம் ஆண்டவர் நீக்கிறார். அவர்களுக்குள்ள இருந்த கசப்பு, அந்த எகிப்தின் மேல் இருந்த கசப்பு, அந்த எகிப்தியரின் மேல் அந்த ஜனங்களின் மேல் இருந்த கசப்பு, அவர்கள் இவர்களை படுத்தின கொடுமை, அவர்கள் இவர்களை படுத்தின சிறுமை, அவைகளெல்லாம் யோசித்து இருதயம் கசந்து போயிருந்தது. 430 வருஷம் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலே கசந்து இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கசப்பெல்லாம் ஆண்டவர் மதுரமாக மாற்றுகிறார். அதற்கு ஒரு மரம் அங்கே காட்டப்படுகிறது. அந்த மரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், சிலுவையை குறிக்கிறது. சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய கசப்பு, நம்முடைய தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மதுரமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி ஒரு கசப்பை மதுரமாய் மாற்றின பொழுதுதான் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு?
உங்களுக்கு எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஐ எம் யுவர் ஹீலர் என்று சொல்கிறார். அப்போ என்ன நடக்குது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து கசப்பு அகற்றப்படும் பொழுது வியாதியும் அகற்றப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே அநேகருடைய வாழ்க்கையில் கசப்பு தான் அவருடைய வாழ்க்கையில் வியாதி, வருத்தம், அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய டிப்ரெஷன், அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், எல்லாத்துக்கும் காரணம் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பை அவங்க இருதயத்தில் சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்க, பல வருஷங்களானாலும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இன்னும் மறக்கலை, சில மனிதர்களை இன்னும் அவர்கள் மன்னிக்கவில்லை. அவர்கள் இருதயங்களிலே கசப்பை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கசப்பு தான் அவர்கள் வாழ்க்கையில் பல வியாதிகளை கொண்டு வந்து அவர்களை அலக்களித்து கொண்டு இருக்கிறதற்கு காரணம் என்பதை இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே கசப்பும் மன்னியாது இருக்கிற இருதயமும் இருக்கிறதோ அந்த இடத்துல நிச்சயமாக வியாதிகள் குடிக்கொள்ளும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. நாம் வாசிக்க கேட்கிற ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, நீங்கள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு, நீங்கள் ஹீல் ஆகணும்னா, உங்கள் வாழ்க்கையில் சுகம் கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கன்றார். யாருக்கு விரோதமாக நீங்கள் ஒருவேளை தப்பு செஞ்சுருக்கலாம், இல்லை மற்றவங்க உங்களுக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம், அவங்க மேலே இருக்கிற கசப்பு உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். இப்படி கசப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் கிடைக்காது. பாருங்கள், சுகமே கிடைக்காது. என்னதான் நம்ம மருந்து சாப்பிட்டாலும், என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது ஆரோக்கியம் அடையவே அடையாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகணும்னா இருதயத்தில் எந்த கசப்போ, எந்த வெறுப்போ, எந்த விதமான பகை உணர்வோ இருக்கவே கூடாது. யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பிரியமானவர்களே, நாம் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க, ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி நம்முடைய கசப்பெல்லாம் நம்ம நீக்கி விடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்குன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே எப்படி இந்த மாறாவின் இடத்திலே ஜனங்கள் கசப்பின் அனுபவத்தோடு வந்த பொழுது ஆண்டவர் அது மதுரமாய் மாற்றினது மாத்திரமல்ல, வியாதியை குறித்து பேசுகிறார். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றும் உங்களுக்கு இனிமேல் வராது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த கசப்பு நீங்கி போயிடுச்சு. எப்படி மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறிச்சோ உங்கள் இருதயமும் மதுரமாக மாறிடுச்சு என்றதை ஆண்டவர் இங்கே ஞானார்த்தமாய் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். இன்றைக்கு ஆண்டவர் அநேகருக்கு பரிகாரியாக இருக்க விரும்புகிறார். ஆனால் நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தில் யார் மேலும் கசப்பு வச்சு நம்ம வாழாதபடி நம்முடைய கசப்புகளெல்லாம் நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, அவர்களை மன்னித்து விடும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரியான கர்த்தராக, உங்களுக்கு சொஸ்தமடையும்படி அவர் ஆரோக்கியத்தை தருகிற தெய்வமாக அவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே வசனம் கேட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எல்லா வியாதிகளிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் சுகவீனங்களிலிருந்தும் பூரண விடுதலையை தந்து நீர் அவர்களுக்கு பரிகாரியான கர்த்தராயிருந்து அவர்களும் தங்கள் இருதயங்களில் இருக்கிற கசப்புகளையெல்லாம், மற்றவர்களை குறித்து இருக்கிற கசப்புகளையெல்லாம் விட்டு
மன்னிக்கிற சுவாபம் உடையவர்களாக மாற கர்த்தனை கிருபை செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் இவருடைய இருதயத்தை மதுரமாய் மாற்றி ஆண்டவரே கசப்புகளை நீக்கி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நாமத்தை மயப்படுத்தும் தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.